அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு முகமன் கூறுதல். மாற்று மதத்தவர்களுக்கும் சலாம் கூறுதல். மாற்று மதத்தை சார்ந்த இந்துக்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் சலாம் கூறுவது தவறில்லை. அவர்கள் நமக்கு சலாம் கூறினால் பதில் சலாம் கூறலாம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் சலாம் சொல்லும்படி கூறியுள்ளார்கள். அறிமுகம் இல்லாதவர் என்கிற போது அவர் முஸ்லிமாகவும் இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவராகவும் இருக்கலாம். இதன் அடிப்படையில் மாற்றாருக்கு சலாம் கூறுவது குற்றமாகாது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாமிய பண்புகளில் மிகவும் சிறந்தது எது என்று கேட்டார். நபி அவர்கள் பசித்தவருக்கு உணவளிப்பதும் உமக்கு அறிமுகமானவர்களுக்கும் உமக்கு அறிமுகமற்றவர்களுக்கும் சலாம் சொல்வதாகும் என்று பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 6236. மேலும் நபி அவர்கள் இணை வைப்பாளர்களும் யகூதிகளும் முஸ்லிம்களும் கூடியிருந்த ஒரு சபைக்கு வந்தபோது அனைவருக்கும் சேர்த்து சலாம் கூறினார்கள். புகாரியில் இடம்பெற்றுள்ள நீண்ட ஹதீஸில் இக்கருத்து இடம்பெற்றுள்ளது. அறிவிப்பவர் உசாமா பின் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 5663. பிறருக்காக பிரார்த்தனை செய்வதாகவே சலாம் சொல்லப்படுகின்றது. அல்லாஹ்வின் சாந்தி நம்மை விட பல மடங்கு மாற்று மதத்தவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டியுள்ளான். ஆனால் அவர்களுக்கு இந்த பாக்கியம் இன்னும் கிடைக்கவில்லை. ஆகையால் அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக சலாம் கூறி பிரார்த்திப்பது குற்றமாகாது. அவர்களுக்கு நல்லது நினைப்பதாகத்தான் ஆகும். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நன்மை செய்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.